பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியது, பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஒரு மன்னனை போல மகத்தான சூழல்ல ஒரு அதிகாரமான வகையில் அதிகாரமான தோரணையோடு நீங்கள் வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். சங்கடம் இல்லாமல் சங்கோஷம் இல்லாமல் சந்தோஷமாக மாறக்கூடிய சூழலை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்க போகுது. உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது. என்னைக்குமே அலைச்சல் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த விளைச்சல் இருக்கும். வணக்கம் சார். ஸோ 2024 தமிழ் புத்தாண்டில் நம்மளோட ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்றதை கடந்த வீடியோவில் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 2024 தமிழ் குரோதி வருட புத்தாண்டு மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியது, பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் கூட எவ்வளவு நன்மைகளை கொடுப்பாரோ, எவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரோ அதை விட பல மடங்கு மிதுன ராசியில் இருக்கும் பொழுது கொடுக்குறாரு அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதாவது மிதுனத்தில் சந்திரன் மிகையான யோகம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. சந்திர பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது தான் சந்திர பகவானுக்கே இந்திர யோகம் இருக்கிறதாகவும் நமக்கு சாஸ்திர நூல்கள் சொல்லி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட சந்திர பகவான் மிதுனத்தில் இருக்கிறதுனால மிகையான யோகங்களையும் தொகையான லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று குரு பகவானோடு சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் அல்லது குடியிருக்கக்கூடிய கிராமத்தில் அல்லது இருக்கிற ஏரியாவில் ஒரு மன்னனை போல மகத்தான சூழலில் ஒரு அதிகாரமான வகையில் அதிகாரமான தோரணையோடு நீங்கள் வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அன்பால் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத விட அந்த அன்பை கூட அதிகாரமாக வெளிப்படுத்தி அதில் மிக 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 முக்கியமாக ஆளுமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு அமைய போகுது. அரச யோகம் அப்படிங்கிறது அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் மிதுன ராசியை சேர்ந்த அத்தனை பேருமே நம்ம அரசனாக முடியாது. ஆனால் அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதுவும் 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து அரச யோகத்தோடு அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. ராசி அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாக மாணவர்களுக்கு கல்வியின் மீது தேவையான நேரத்தில் அக்கறை வராது. ஆனால் புதன் பகவான் ராசி அதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் கூட சுக்கிர பகவான் அதே இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தோடு நமக்கு அமைகிறதுனால கண்டிப்பாக மாணவர்கள் வருடம் முழுவதும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பில்லாமல் இருந்தால் கூட அந்த வருட கடைசியில் தேர்வு வரும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்வு பெறக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கலாம். ஆலோசனை அப்படிங்கிற பேரில் அடிக்கடி படி என்று சொல்வதை விட அவங்க போக்கில் விட்டோம் அப்படின்னா தானாக படித்து ஒரு படி மேலே வரக்கூடிய சூழல் மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டில் அமையும். அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்தில் தேவையில்லாத வில்லங்கம், தேவையில்லாத ஒரு பிரச்சனை, அத்தை சம்பந்தப்பட்ட சொந்தங்களில் தேவையில்லாத சொத்துக்களுக்கு சொத்தையான பேச்சுக்கள் இருக்கும் இல்லையா? அந்த பேச்சுக்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அதாவது சங்கடம் இல்லாமல் சங்கோஷம் இல்லாமல் சந்தோஷமாக மாறக்கூடிய சூழலை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்க போகுது. 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனியாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தொழில் வளங்களை பெருக்கக்கூடிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது தொழில் ரீதியான வகையில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய செயல்பாடுகளை புதிய சூட்சுமங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குரு பகவான் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய நித்தம் உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய எந்த இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமரியாதைகளை துடைத்தெறிந்து பெரும் மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. என்ன இருந்தாலும் சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது. என்னைக்குமே அலைச்சல் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த விளைச்சல் இருக்கும். ஆனால் உடல் ரீதியான வகையில் தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுக்கக்கூடியது, தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருக்கிறதுனால எவ்வளவுதான் நம்ம காசு பணம் சம்பாதிச்சாலும் கொஞ்சம் உணவு சம்பந்தப்பட்ட வகையில் உடல் சார்ந்த வகையில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய சூழலும் அதிகமாக வந்துட்டு இருக்குது. இயற்கை உணவு என்று சொல்லக்கூடிய ஆர்கானிக் உணவுகளில் அதிகபட்ச அக்கறை எடுக்க வேண்டிய சூழலும் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஏஜென்சி சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய, அதே சமயம் தரகு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குது. ஏற்கனவே தரகு அல்லது ஏஜென்சி
அல்லது பங்கு சந்தையில் உள்ளவங்க புதிய புதிய கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய அல்லது பெரிய பெரிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அரிய பெரிய மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல் ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் மிதுன ராசிக்கு அமையும். ஸோ சார் 2024 தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து அரச கௌரவம் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து ஆளுமை திறமை இருக்கும், ஆனால் வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னன்றதையும் பரிகாரம் என்ன பண்ணால் இவங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குன்றதையும் சொன்னால் நல்லாயிருக்கும். பொதுவாகவே மிதுன ராசியை சேர்ந்தவங்க பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து வச்சுக்கிட்டா நல்லது. பெருமாள் வழிபாடு யாராக இருந்தாலும் பெரிய அளவு நன்மை கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மைதான். அதுவும் புதன்கிழமை நாளில் மிதுன ராசியை சேர்ந்தவங்க பெருமாள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது பெரிய பெரிய நன்மைகளை அரிய வகையில் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை. ஓகே சார். ஸோ 12 ராசிக்கான பலன்களில் மிதுன ராசிக்கான பலன்களை இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக 2024 தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஸோ நேர்களே, மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்து கடக ராசிக்கான பலன்களை பார்க்கணும்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள்.